இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் என்னுடைய மிலாது நபி வாழ்த்துக்கள். சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் திரு ஷாஜகான் அவர்களே, சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் பர்வேஷ் அவர்களே, சகோதரர் நவாஸ் கனி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்களே, சகோதரர் பிஎம்எஸ் முஸ்தபா அவர்களே, ஐஎம்என் ஜெனரல் செக்ரட்டரி சகோதரர் அபுபக்கர் அவர்களே, ஏஎம் முகமது நிசார் வாசல் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அதாவது அரங்கக்கல்லூரி சேர்மன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்கள், டீச்சர்ஸ், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், நண்பிகள், இங்க உருவம் தெரிஞ்சு அழகா ஒரு சிரிப்பு இருக்கு, இங்க கண்ணில் அழகா ஒரு சிரிப்பு இருக்கு. பொதுவா வாயில தெரிஞ்சா அதோட கண்ணு திருப்பி அழகு இருக்கு. கண்களை பார்த்துட்டே இருக்கேன். என்னோட நன்றி என்னோட அவ்வளோ அழகு இருக்கு, அவ்வளோ அவ்வளோ ஒரு இருக்கு, அவ்வளோ ஒரு பார்க்கும்போது எப்படி சொல்றது, உங்களோட சேர்ந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. ஸோ ஐ தேங்க்ஸ். அதாவது கல்லூரி கல்வியிலும் மட்டுமில்லை, சமூக சேவையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், இறைத்தூதர் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறார்கள், தான் குடும்பத்துக்காக வாழ்வாங்க. சில பேர் ஒரு ஊருக்காக வாழ்வாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் மக்களுக்காக வாழ்வார்கள். அப்படி இறைத்தூதராக பிறந்து ஒரு மனிதராக பிறந்து சார் டீச்சர் சார் கொஞ்சம் இங்கோடு வாங்கலாமே, நீங்க தான் திரும்பி பாருங்க, நீங்க வாங்க பாவம், நீங்க ஒன்னா அவங்க ஃப்ரீயா வாங்க, அப்ப இருந்து கரெக்டே நீங்க ஒரு பசங்க வாங்க வேலை சொல்லுவோம். நீங்க ஒரு நாள் டீச்சர்ஸ் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஜாலியா. ஏன்னா நான் போன் சொன்னதாலும் ஸ்கூலுக்கு அப்பப்போ போயிட்டு வருவேன், ஆனா ஒழுங்கா படுத்துருவேன். ஸோ நாளைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நான் சொன்ன மாதிரி மனிதர்கள் பிறப்பாங்க, குடும்பத்துக்காக வாழ்வாங்க, ஊருக்காக வாழ்வாங்க. சில மனிதர்கள் தான் ஒரு மனிதரா பிறந்து இறைத்தூதரா மாறுவாங்க. அது எதனால்னா
இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய மெசேஜை கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் நாளைக்கு மதங்கள், பல்வேறு மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களும் அந்த மதங்களை உருவாக்கிய தலைவர்கள் சொல்லலாம், இறை தூதர்கள் சொல்லலாம், ஒரு நம்பிக்கையை சொல்லலாம். அதற்கான அடிப்படை போதனையே அன்பும் கருணையும். நம்மளுடைய நபிகள் நாயகம் அவர்கள் நம்ம கொடுத்த மெசேஜ் அன்பும் கருணையும். அப்படி ஒரு மெசேஜை இந்த உலகத்தில் கொடுத்ததுனாலதான் அவர் இறை தூதர். இறையென்று வைக்கப்படும் நம்ம திருக்குறள் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இறையென்று வைக்கப்படும்னா யார் தனக்காக வாழாமல் மனிதருடைய ஒரு கருணையும் அன்பும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய யார் வரவங்களோ அந்த இடத்துல இறையென்று வைக்கப்படுறாங்க. ஒரு தலைவனுக்கே அப்படின்னா நம்மளுடைய நபிகள் நாயகத்துடைய வார்த்தைகள் எனக்கு பல்வேறு இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்களாக இருக்காங்க. இந்த மார்க்கத்தை பற்றி நிறைய எனக்கு டீச்சிங் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது யாருன்னா, நம்ம நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிட்டையர்ட் ஜட்ஜாக அக்பர் அலி சார். அக்பர் அலி சார் தான் வந்து இந்த மார்க்கத்தை பற்றி அதிகமாக எனக்கு வந்து புரிய வச்சாரு. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நாள்ல ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, என்னோட சகோதரர் ஷாஜகான் நான் பேசிட்டு இருந்தாரு. ஐயா காயிதே இல்லத்த அவர்களுடைய கனவு 60 வருஷம் கழிச்சு நிறைவேறி அது சாதாரண கனவு இல்லை. பொதுவாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவாரு, ஒரு உண்மையான விடுதலை என்பது யாதனை பிறப்பால் ஒருத்தருடைய உயர்வை நிர்ணயிக்கப்படக்கூடாது. பொருளாதார சுதந்திரம், இந்த ஜாதியில பிறந்தா நீ குடிசை வீட்டில தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் இருக்கணும், நீ இவங்களதான் கல்யாணம் பண்ணணும், அவங்களதான் கல்யாணம் பண்ணணும். அப்ப அந்த பிறப்பால் ஒரு விஷயம், ஒரு பொருளாதார கட்டமைப்பு, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் உருவாக்கப்படும் பொழுது நம்மளுடைய அரசியல் சாசனம் எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு, இந்தியா என்பது மதசார்பற்ற நாடாகும், எந்த மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, சாதி சார்பற்ற நாடா இருக்கணும், எல்லோரும் சமம் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதினாரு. அப்ப இன்றைக்கு கூடிய இந்தியா அந்த மதசார்பற்ற கொள்கைக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அண்ணா சொல்ற மாதிரி சிறுபான்மை சமூகம், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், இன்றைக்கு 2026 தேர்தலுடைய வெற்றி எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய வெற்றி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன், பெண்களாலும் இளைஞர்களாலும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வெற்றி. நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே வெள்ளூர் வழியா வந்து ராணிப்பேட்டை வழியா அப்படி வரும் பொழுது இஸ்லாமிய சகோதரிகள் அப்படியே ரோட்ல நின்று அவ்வளோ குரல் கொடுத்தாங்க. அப்ப நிறைய பேருக்கு புரியல, தமிழ் வெற்றி கழகம் ஜெயிக்குமா? இந்த வெற்றியை உருவாக்கிய முக்கிய பங்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இளைஞர்களுக்கும் இருக்கு. இந்த மாற்றத்தை அவர் உணர்ந்தாங்க.
இது என்ன பெரிய வெற்றி சொல்லுவாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் உடைய கனவு 2026 நிறைவேறிட்டு, பெரியாருடைய கனவு நிறைவேறிட்டு. பெரியார் அவர்கள் மிலாது நபியை செலிபிரேட் பண்ணியிருக்கார். அவருடைய தலைமையில் நிறைய நிகழ்ச்சிகள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அப்ப அவர் கொடுக்கிற மெசேஜ் என்னன்னா, இந்தியா மதசார்பற்ற நாடு உருவாக்கணும், தமிழகம் எப்பொழுதும் மதசார்பற்ற நாடு கொள்கையாக இருந்திருக்கணும். ஒண்ணு. அது இந்த 2026 தேர்தல் வெற்றி என்னன்னா, எப்பயுமே எங்களுடைய தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போதுதான் விஜய் 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 எல்லாம் இருந்தது. ஆனா வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார். அப்ப தைரியமா அவர் சொன்னாரு, பெரம்பூர் தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது சி. ஜோசப் விஜய் சொன்னார். அந்த மெசேஜ் எதுக்கு தெரியுமா? மதசார்பற்ற கொள்கை இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு சேலஞ்சா இருக்க இடத்துல, ஆம் நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவன், ஆனால் வளர்ப்பால் அனைத்து மக்களாலும் நான் அங்கீகரிக்கப்பட்டவன். என்னோட சிந்தனை எல்லா மதங்களுக்கும், என்னுடைய சிந்தனை எல்லா மொழிக்கும், என்னுடைய சிந்தனை எல்லா சாதிக்கும். நான் சமத்துவமானவன். ஆனால் நான் பிறந்த ஒரு ஐடியை நான் மறைக்க மாட்டேன். இந்த இடத்துலதான் தேர்தல் அரசுடைய வெற்றி என்னன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய வரலாற்றில் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து முதலமைச்சரோ இல்ல அரசியலில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல யாரும் இருந்து கிடையாது. இந்த 26க்கான மாற்றம், உண்மையான மாற்றம், தமிழக மக்கள் ஏற்படுத்திய மாற்றம். ஒரு முதலமைச்சர் எந்த மொழியும் பார்க்கல, எந்த சாதியும் பார்க்கல, எந்த மதமும் பார்க்கல. இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிற வரலாற்றை இந்தியாவுக்கே தமிழ்நாட்டிலிருந்து நம்மளுடைய தமிழக மக்கள், குறிப்பாக நம்மளுடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய தேர்தல் அரசியல் வரலாற்றை உருவாக்கி இருக்காங்க. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அரசியல் எப்பொழுது மதமும் மொழியும் பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கக்கூடாது. அரசியல் என்பது அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லோரும் சமம் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உருவாக்க வேண்டும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு. அப்படி ஏன் அண்ணல் காயிதே அவர்களுடைய கனவு நிறைவேற்றி சொன்னா, பொதுவாக இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள், அந்த கட்சி தலைவர்கள் ஒரு 60 வருஷமா சொல்லிட்டே இருப்பாங்க. குறிப்பாக டெல்லி ஆளக்கூடிய கட்சிகள், பிஜேபியோ எந்த கட்சியா இருந்தாலும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தமிழ்நாட்டுன்னு சொல்லி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அதுல எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும், பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டும்தான் அரசியலா? அதிகாரம் கொடுக்கிறது அரசியல், பொருளாதாரம் சுதந்திரம் அவங்களே உருவாக்கணும், அதுவும் அரசியல். நான் கொடுக்கிறேன் நீ வாங்கிக்கோ, அதுவே ஒரு பண்ணையார் மனப்பான்மை, அதுவே ஒரு சிந்தனை. நான் அப்பர் ரேங்க் நீ லோவர் ரேங்க், அது தவறு. இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சில பேரால் ஒரு விஷயத்த இவங்க இந்த மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி செய்வாங்க, ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது, ஒரு தவறான கட்டணத்தை உருவாக்கும் பொழுது 100க்கு 100% ஒரு ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் சகோதரிகளும் நான் இந்தியன் என்கிற ஒரு நினைப்பு இருக்கு. அது தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுடைய ஒவ்வொருத்தரும் போது, நான் அப்ப நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு எனக்கும் அப்போ ஒருத்தருக்கும். அவர் ஒரு வளர்ச்சி சிந்தனை. அப்ப 2015 2016 காலகட்டத்தில், அப்ப தேர்தல் 2014 அப்புறம் மாறுது. இந்தியா முழுவதும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இஸ்லாமிய சகோதரர்கள். அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அவர் தந்தை ஒவ்வொரு நாள் நோம்பிற்கு போயிடுவார். அங்கிருந்து பிறந்து தமிழ் வழி கல்வி படித்து அக்னி ஏவுகணை கண்டுபிடிச்சு, நியூக்ளியர் 2 ஒண்ணு கண்டுபிடிச்சு,
அதுவும் பிஜேபி இருந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்களோட சேர்ந்து அந்த நியூக்ளியர் ட்ரூப் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப அகிம்சையா இருக்கிறவங்க, ஏன் நீங்க போரை ஏற்படுத்துற மாதிரி அணு ஆயுதம் செய்யுங்க? அப்ப அவர் சொன்ன வார்த்தை, அமைதியை உருவாக்கணும்னா இந்தியா வலிமையோடு இருக்குதுங்கிறதுக்காக அந்த நியூக்ளியர் ட்ரூப் டெஸ்ட்டை நான் பண்ண சொல்றேன். இந்தியாவுடைய வலிமை நியூக்ளியர் ட்ரூவோடைய அணு ஆயுத சோதனை ஒரு இஸ்லாமியரால் உருவாக்கப்பட்டது. இதுதான் மெசேஜ். அப்ப காலம் முழுவதும் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் தன்னை இஸ்லாமியர் என்பதை ஒரு இந்தியனாக நினைத்தார். இந்த மக்களை நேசித்தார். ஒவ்வொரு நேசித்தார். ஒவ்வொரு இலக்கியம் ஒவ்வொரு சூழலையும் போய் எப்படி வாழ வேண்டும் என்று செஞ்சார். அவருடைய அக்னி சிறகுகள் படிச்சு வளர்ந்த மாணவன். அப்ப என்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகணும்? அண்ணல் காயிதே அவர்களுடைய செய்தி, மிலாது நபியுடைய செய்தி, அண்ணல் இறை தூதர் நபிகள் நாயகத்துடைய மெசேஜை நம்ம எடுத்துக்கணும்னா, இஸ்லாமிய சகோதரர்களே நம்ம நல்லா படிப்போம், நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு போவோம். இங்க இருக்கக்கூடிய சேர்மன்லாம் இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமையான இடத்துக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் வரணும். இந்த சமூகத்தில் பிறந்தால் அவங்க வறுமையில தான் இருக்கிறது கிடையாது. அப்துல் கலாமே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உடைக்கணும்னா பிறப்பால் நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கம். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க நாளைக்கு மினிஸ்டரா கூட ஆகலாம். அதனால்தான் நீங்க சாதகன் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அமைச்சரா. இதுவரைக்கும் எந்த அதிகாரமும் எந்த கட்சியாலையும் கொடுக்கப்படல. கேட்டா சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் எங்க கட்சியில எம்பியா இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க. இருந்தார்கள், பேருக்கு தான் இருந்தார்கள், அதிகாரம் கிடையாது. ஓட்டு அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட அதிகாரம் கிடையாது. ஒரு அதிகாரம் இருந்தால் என்ன செய்ய முடியும்னா, நல்ல ஹையர் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். விசிகேல ஒரு தலித் சகோதரர் இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் நான் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. எதையும் நீங்க பார்க்காதீங்க. விமர்சனம் வரும், பதவிக்காக ஆசைப்படுறீங்களா அப்படிலாம் வரும். நீங்க மட்டும் பதவிக்காக ஆசைப்பட்டு 30 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தீங்க, இப்ப நீங்க உங்களுக்கு பதவி ஆசை இல்லையா அப்படின்னு அந்த திருமாவளவன் பார்த்து கேட்க. ஒரு சாமானிய சமூகத்திலிருந்து குடிச வீட்டுல இருந்து கோட்டைக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் தான் உண்மையான அரசியல். அவங்களால தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப நான் சொன்னது, தலித் சகோதரர்களுடைய அமைச்சரவை ஒரு கட்சிக்கான அமைச்சரவை கிடையாது, ஒரு சமூகத்துக்கான அமைச்சரவை. அதேதான் அன்னைக்கு IML தலைவர் அவர்களையும் அண்ணன் அபூபக்கர் சொன்ன, அண்ணன் நீங்க 60 வருஷம் ஒரு கட்சியோட இருந்திருக்கலாம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு நீங்க மாறும் பொழுது விமர்சனங்கள் வரும். பதவிக்காக போயிட்டீங்களா? நான் இப்ப சொல்லுகிறேன், ஐயமுடைய தலைவர் எங்களை பார்த்து எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்கவே இல்லை. அவர் கேட்கவே இல்லை. அண்ணன் அபூபக்கர் அமைச்சரவை பதவி கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவர்கள். அரசியல் நல்லவர்கள் மிகப்பெரிய தவறு. அது இந்த மாதிரி கட்சிக்கிட்ட நம்மள ஆண்டாங்க 60 வருஷமா. அந்த மாதிரி கட்சிக்கு நம்மளாம் நல்லவதா 20 நாள் தான் இப்படி இருந்துருக்கோம், இத்தனை காலம் இப்படி இருந்துட்டு இருக்கோம். அப்ப நல்லவர்கள் அர்த்தம் என்ன சொல்றேன்னா, அதிகாரத்துக்காக நம்மளுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதிகாரம் நமக்கான அதிகாரம் கிடையாது. அண்ணன் ஷாஜகானுடைய அமைச்சர் பதவி அவருக்கான அதிகாரமோ அவருக்கான குடும்பத்துமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அதிகாரம். சகோதரர் பர்வேஸ் அவருக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை சிறு வயதில் இருந்து. அவருக்கான அதிகாரம் அவருக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அதிகாரம். இந்த அதிகாரம் தான் எதிர்கால நம்மளுடைய மாணவ மாணவிகளுக்கு ஒரு உத்வேகம். நம்மளும் நல்லா படிச்சா, நம்மளும் மக்கள் சேவை பண்ணா, நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு பெண் நினைக்கணும், என்னாலே வர முடியும். முகமோ உருவமோ தேவையில்லை, அறிவுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு விஷயத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணணும்.
அதிகாரம் என்பது மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு மன்னர் குடும்பத்துக்கானது கிடையாது. அதிகாரம் என்பது இஸ்லாமிய சகோதர சகோதரிக்கு உருவாக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய கல்வி சேர்மன்ற சொல்றேன், அரசியலையும் இவர்களை உருவாக்குங்கள். எனக்கு இது வேணும்னு கேட்டதெல்லாம் போதும், எங்களுக்கு என்ன வேண்டுங்கிறத நாங்களே உருவாக்க முடிகிற சட்டசபைக்கு செல்லக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் நம்மளால சட்டம் இயற்ற முடியல, ஒரு பிரச்சனைனா போராடுற ரோட்ல, ஆனா அதிகாரம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒருத்தர் இருக்க கூடாது, 10 பேர் இருக்கணும். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகத்தில் வரணும், உருவாக்கப்படணும், அந்த திறமையோட உருவாக்கப்படணும். அப்ப நம்மளுடைய மெசேஜ், அதிகாரம் என்பது நமக்கான பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கும். திருப்பி நான் பதிவு பண்றேன். நான் ஒரு ஏழையா இருந்தேன், எங்க அம்மா 5 வயசு செத்துட்டாங்க, அப்பா இல்ல, ஸ்போர்ட்ஸ் கையில கொடுத்துச்சு. 15 வயசுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது எங்க அம்மாவுக்கான இறப்புக்கான காரணம், எங்க அம்மா ஒரு விவசாயி. அப்ப எங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டு இறக்குறாங்க, என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா இறக்குறாங்க. அப்ப ஏன் இறக்குறாங்கன்னு ஒரு கேள்வி 6 வயசுல உருவாகுது. அதுக்காக பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். ஒரு நாள் என் கையில பேனா கிடைக்கும் பொழுது நான் உண்மையா சைன் போகணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் சைன் போட்டுட்டு இருக்கேன். எந்த ஊழல் இருக்கக்கூடாது, மாற்றத்தை உருவாக்கணும். அதனாலதான் ஒரு விவசாய பிரச்சனைனா விவசாயிகளுக்காக நான் போராடுறேன். ஏன்னா எங்க அம்மா ஒரு விவசாயி, ஒரு விவசாயியா இருந்து எங்க அம்மா விவசாயியா இருந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு விவசாயி. அப்போ ஒரு விவசாய பிரச்சனை என்னால உணர்வுபூர்வமாக செய்ய முடியும். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனை என்பது உங்களுடைய பிறப்பிலிருந்து உங்களுக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோமோ, அம்பேத்கர் சொன்னாரு, எங்கெல்லாம் புறக்கணிக்க. அம்பேத்கர் ஸ்கூலுக்கு போகும்போது 6 வயசு 7 வயசு ஸ்கூல்ல இருந்து அவர் ஒதுக்கி விட்டாங்க. ஸ்கூலுக்கே போவாத, நீ ஏன்னா நீ ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன், நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ஆனா அதே அம்பேத்கர் தான் காலமும் நேரமும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுத வச்சுச்சு. அவர் கையால் எழுத வச்சு எந்த பள்ளிக்கூடம் அவரை நிராகரித்ததோ, ஆனா அதே மாணவன் கிட்ட அம்பேத்கர் கிட்ட பேனா கொடுத்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க மிகப்பெரிய அறிவுஜீவிகள். சுப்ரீம் கோர்ட்டு பாருங்க, ஹைகோர்ட்டு பாருங்க, மிகப்பெரிய அறிவுஜீவிகள் கான்ஸ்டிடியூஷனை திருப்பி படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ஸ்கூல்ல தூக்கி போட்டாங்க அம்பேத்கரை, அவர் கையில பேனா கிடைக்கும் போது அவர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் எழுதிட்டு இந்த நாடே அந்த கான்ஸ்டிடியூஷன் விட செயல்படும். அந்த மாதிரி நான் திருப்பியும் பதிவு பண்றேன், ஏதோ வந்தோம் சேர்ந்தோம் படிச்சோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதிகாரத்தை நோக்கி முக்கியமாக நம்மளுடைய சகோதரர்களும் இளைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளும் அதிகாரத்தை நோக்கி படியுங்கள், படிச்சுக்கிட்டே இருங்க. மேல எவ்வளவு உயரத்துக்கு வேணா போலாம். அதுக்கான சுதந்திரத்தை இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் உருவாக்குங்கள். நான் திருப்பி பதிவு பண்றேன், எந்த அளவிற்கு நாம் நம்மளுடைய சட்டங்களை உருவாக்க முடியும்னா, சட்டசபையில் பாராளுமன்றத்தில் நமக்கான அதிகாரத்தை உருவாக்க இடத்துல எல்லோரும் இந்த பாதுகாப்பு கொடுக்கிறேன் அதெல்லாம் பழமைவாதம். யாரு கொடுக்க வேணாம், நம்மளே நம்மளுடைய அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நம்மளே முயற்சி பண்ணி மேல வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் முயற்சி. நம்ம எங்க கட்சியிலேயே ராணிப்பேட்டையில இருந்து நீங்க எம்எல்ஏ வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம அக்கா காய்கறி அக்கா, அவங்கள படிச்சு பாருங்க, எங்களோட தான் வருவாங்க. ஒரு நேரத்துல சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கும் போது தலைவர் கரெக்டா காய்கறி அக்கா நிக்க வைக்கிறாங்க. தைரியமா, கையில காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ராணிப்பேட்டை பாத்தீங்கன்னா அமைச்சர் 50 வருஷம் 30 வருஷம் கோடிக்கணக்கான காசு வச்சிருப்பாங்க. அரசியல்னா காசு இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும், பால் பழம் இருக்கணும், கிடையவே கிடையாது. போய் அந்த அக்கா பிரச்சாரம் பண்ணாங்க, 15 நாள் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு சட்டசபையில எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க காய்கறி. இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம். சீட்டு வாங்கின கடுமையா திட்டினாங்க, கடுமையான பிரச்சாரம். அவங்களுடைய உடல், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பிறப்பு, கடுமையான வார்த்தைகள். பிரச்சாரம் முடியறதுல என்ன பார்த்து ஒரு 10 தள்ளி அழுதுருவாங்க. அப்ப நான் அக்காண்ட சொன்னேன், நீங்க கவலையே படாதீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை எதிர்த்து அமைச்சர் நிக்கட்டும், அமைச்சர் குடும்பம் நிக்கட்டும், யார் வேணா நிக்கட்டும், நம்ம பக்கம் அண்ணன் ஜோசப் விஜயன் நிக்கிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க.
அப்ப அவங்க பயந்தாங்க. இல்ல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் திமுக தான் ஓட்டு போறேன்னு சொல்றாங்க, எனக்கு பயமா. நான் சொன்னேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே உங்க பக்கம் உண்மை இருக்குன்னு இல்லைங்க, உங்க முகம் உங்களுடைய பேர் கூட தெரிய வேணாம், நீங்க போய் மக்களை போய் ரோடா பாருங்க, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 10 மணி நேரம் நடங்க, நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் அங்க அப்ப சர்வே எடுக்கும் போது 40% காமிச்சிச்சு ராணிப்பேட்டையில். அன்னைக்கு யாருக்கு அது தெரியாது, ஜெயிப்பாங்க. ஆனால் தைரியமாக வெளியே வந்து, வீட்டை விட்டு வெளியே வந்து பெரிய பெரிய அமைச்சர்களா இருந்தவங்களை எதிர்த்து நின்று இன்னைக்கு தாய்களாக ஜெயிச்சு சட்டசபையில உட்கார்ந்து நின்று பேசுறாங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது. ஒரு இஸ்லாமிய பெண்ணாக கீழிருந்து வந்து என்னாலையும் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள வர முடியும், அது கையில ₹1 காசு கிடையாது, ₹1,00,000 காசு கிடையாது. இந்த உணர்வும் இந்த நம்பிக்கையும் தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் வரணும். ஏன் உங்களை பார்த்து நான் பேசுறேன்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உயிரோடு இருந்திருப்பாங்க. எங்க அம்மாவை நான் டெய்லி நினைச்சு எப்பயாச்சும் அழுதுட்டு இருக்கேன். ஒரு பெண் கூட இன்னுமேட்டு அதிகாரத்துக்கு இன்னுமேட்டு வந்து ஒரு ஒரு சோதனையான காலகட்டத்தில் நம்பிக்கை எழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் என்னோட பொலிட்டிக்கல் மெசேஜ். எங்க அம்மா கிட்ட இருந்து அதான் உருவாக்கணும். ஆனா அதே இடத்துல எங்க அம்மாவோட அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தைரியமா பேசுவாங்க. எங்க பாட்டி கிட்ட சண்டை போடுறாங்க, நான் படிச்சுதான் சொல்லுவாங்க. அவங்க யார் தெரியுங்களா? திலகவதி ஐபிஎஸ், தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ். அப்ப என்னை பார்த்து வளர்ந்தது திலகவதி ஐபிஎஸ் ஒரு பிம்பம். இன்னொன்னு எங்க அம்மாவோட சோசியல் பிரஷர், அக்ரிகல்ச்சர், ஃபேமிலி இஷ்யூ, இறந்துட்டாங்க. ஆனா எங்களுடைய பெரியம்மா போராட்டம் ஏற்றி நின்னாங்க. அந்த காலத்திலேயே போலீஸ்ல ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆகுறது சாதாரண விஷயம் இல்ல. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆகும் போது நான் புரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான், நமக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னா நம்ம அம்மா கிட்ட இருந்தே எடுத்துக்கலாம். அதனால தைரியமாக உங்களை அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு கனவை நோக்கி நம்ம போவோம். நம்மளால் எதையும் செய்ய முடியும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய 4 அமைச்சர்களா பார்க்காதீங்க, உங்களுடைய நண்பர் நம்பிகளா பாருங்க, உங்களுடைய அண்ணனா பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு ஆளா பாருங்க. எல்லா விதமான உதவிங்கிற வார்த்தை, எல்லா விதமான சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க இருக்கோம். எல்லாரும் ஏதோ அமைச்சர் ஆயிட்டு ஏதோ வந்து ஊழல் பண்ணிட்டு பெரிய பெரிய வீடு கட்டிட்டு குடும்பத்தை எடுத்து பாத்துக்கிற கலாச்சாரம் தூக்கி எரிஞ்சிட்டோம். உங்கள ஒரு ஆளை எப்பொழுதும் இருக்கிற பதிவு பண்ணி இந்த வாய்ப்பை கொடுத்த அதாரி அரபிக் கல்லூரி அவருடைய சேர்மன் அவருக்கு நன்றி தெரிவித்து, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹாப்பி மிலாது நபி வாழ்த்துக்கள். நன்றி.